கைஸ், பருவதமலையில் இடன் சிவலிங்கம் ஒன்று இருக்காரு. அது எங்கே இருக்கான்னு சொல்கிறேன். கரெக்டாக 700 ஸ்டெப்பில் ரைட் கட் பண்ணி போகணும். 700 ஸ்டெப்பில் கரெக்டாக ரைட்டு கீழே இறங்கலாம். வாங்க போகலாம். கீழே இறங்கி போறேன்னு செம்மடி வாங்கினேன். மண்டையிலே இடிச்சிக்கினேன். செம்ம வலி வேறு, தேய்ச்சிக்கினே போனேன். அந்த ஸ்டெப்ஸில் ரைட் கட் பண்ணி நீங்கள் வந்து போகணும். கொஞ்சம் தூரத்துலேயே அந்த சிவலிங்கம் வந்துடுவார். நீங்கள் பருவதமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். இது ஒரு தனி ஃபீல் தானே. ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கிட்ட தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் போகலாம். பார்த்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அம்புக்குறிலாம் போட்டிருப்பாங்க. இந்த பாறை மேலெலாம் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் நடந்து வரது கஷ்டம்தான். இருந்தாலும் இதை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் வாழ்ந்தாராம். இது சித்தர் கோகர்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமாக அவர் இங்கே தான் தங்கி இருந்தாராம். நான் அப்படியே இந்த இடத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சொல்கிறா. இந்த சிவலிங்கத்தை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த 700 ஸ்டெப்பில் ரைட் கட் பண்ணி வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் பருவதமலை வரும்போது மறக்காமல் இந்த சிவலிங்கத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓகே, திரும்ப முடியாதா? அவங்க போயிட்டானா? தண்ணி யார் வச்சாங்க? இங்கே இருக்க சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம